ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பா, சரி நான் நம்புகிறேன், என்னோடய பெயின் எல்லாமே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு. அப்படியா, நீ நம்புறது தானே? சரி, இதுக்கப்புறம் வா நம்ம ரெண்டு பேரும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி போக பார்த்திங்கன்னா டக்குன்னு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. விட்ரி விட்ரி அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் இறப்பா, உனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன், பேசாமல் நில்லு அப்படின்னு. இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கானா. ஏண்டா, ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை ஹக் பண்ணுது, எதுவுமே நீ ஃபீல் பண்ண மாட்டியா, மண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு. நீ பொண்ணாக இருந்தால் தானே நான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்து ஃபோனை நீட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா அவள் 100 ரூபா தரதா சொல்லியிருந்திருப்பாள்ல, சென்ட் பண்ண அப்படின்னு. இதில் மட்டும் கரெக்டாக இருடா அப்படின்னு பார்த்திங்கன்னா காசெல்லாம் சென்ட் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் உள்ளே விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. ஏய் நில்லு, உன்னை தான் நான் உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இது என்னோடய ரூமு. இப்போ என்ன என்னோடய ரூம் நான் சொன்னேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணுண்டா. எவ்வளோ நாளுக்கு நீ என்னோடய பெயினே தங்கிட்டுருப்ப, அது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கஷ்டம், உன்னோட துன்பம்லாம் என்னை ரொம்ப பாதிக்குது. அதனால் நம்ம இந்த விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் எப்படி, உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது அப்படின்னு. பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை சேரோட கட்டி போட்டிருக்கா. இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும்டா, பேசாமல் மூட்டு உட்கார் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவோட மண்டையிலேயே முட்டிகிட்டு இருக்கா. சரி, இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோ மண்டையை தேய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். பார்த்திங்கன்னா இப்போவே நான் செக் பண்ணுறேன்னு அவள் கண்ணத்தில் அடிக்க ஹீரோக்கு பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக வலிக்குது. ஏன்ட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வலிக்குதுடி அப்படின்னு. அப்போ இது இன்னும் சரியாகலையா? ஆமாம், எங்கேருந்து இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்ட? அது இன்டர்நெட்டில் தாப்போ இந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னு. அட பரம்பரை பைத்தியமே, இன்டர்நெட்டை பார்த்து தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு. சரி சரி, அதை விடு, என்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு. என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது இந்த கரண்ட் இருக்குல்ல, கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆயிருமா, வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அந்த பிளக் பாயிண்ட்டை பிடிங்கிட்டு வந்துட்டுருக்கா அவனோட வாயில் வைக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா அங்கிட்ட போடி போடின்னு சொல்ல, பார்த்திங்கன்னா அவன் மேலே நல்லா வசதியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கா. அந்த நேரம் கரெக்டாக பிஏ உள்ளே வந்துட்டுருக்கான். என்னவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியே பட்டுன்னு திரும்பிக்கிற ஹீரோ பார்த்திங்கன்னா கத்துறான். ஃபஸ்ட்டு இவளை மேலேருந்து எந்திரிக்க சொல்கிறா அப்படின்னு. இவளும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சுக்கிறாளா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்கள் எதையும் வேறு யார்ட்டையாவது போய் சொன்னேன், நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் சோறு தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே கலைஞ்சு போயிடறானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா யான்லியை மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஸ்டேடியமுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. அப்பா நம்ம பொண்ணு நல்லா தான் இருக்கா போல் அப்படின்னு பார்த்துட்டே வந்தால் அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா பொண்ணு கூட சண்டை போட விடாமல் பையனோட சண்டை போட விட்டுருக்கானுங்க போல். அவன் பார்த்திங்கன்னா அவளை ரொம்ப டைட்டாகவே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் அவர் பார்க்குறாரு, அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ 2 பேர் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இவள் ரொம்ப அழகாக ரொம்ப ஹாட்டாக இருக்கால, இவளை வச்சே நம்ம பயங்கரமாக ஏர்ன் பண்ணிடலாம். பொண்ணுங்களும் சண்டை போடுறதில்ல, என்ன விஷயம் இருக்குது, பையனும் பொண்ணு இப்படி சண்டை போட்டா பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வல்கராகவே பேசிகிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அவர் கேட்டு கடுப்பாய் கத்திட்டுருக்காரு. யாழ்னி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ தான் அவளும் நோட் பண்ணுறா. அப்படியே பதறி போய் எழுந்திரிச்சிட்ருக்கா. நான் அவங்ககிட்ட பேசணும், உள்ளவா அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ வந்து பாக்ஸிங்கெல்லாம் கற்றுக்கிற மாதிரி தரலையே, உன்னை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறானுங்க, உனக்கு அது புரியலையா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தானே நீங்களும் பண்ணீங்க, என்னை வச்சு தானே நிறைய போட்டியெல்லாம் போட்டிங்க, அதில் வர காசை வச்சு தானே இந்த ஜிம்மு அப்புறம் உங்கள் பொண்ணு உங்கள் பசங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு பட்டுன்னு கேட்டுறா. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் என்னை பார்க்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ இங்கே வந்துட்டுருக்காதீங்க அப்படின்னு முஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இவளுக்குன்னு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல். ஸோ அதை அப்படியே கையில் இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு. இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா ஃபோனில் மெசேஜ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த 2 அக்கா வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. குண்டக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அடியே அந்த அண்ணன்காரனுக்கு நீ ஹீரோவோட மூவ் ஆகிருக்கிறது தெரிஞ்சு போச்சு, ஸோ நீ எப்படியோ பார்த்துக்க அப்படின்னு. அந்த நேரம் அவன் வேறு மெசேஜ் பண்ணுறான், நான் கீழே தான் நிற்கிறேன், நீ வந்து என்னை மீட் பண்ண, இல்லைன்னா நானே மேலே வந்துடுவேன் அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ரொம்பவே சோகமாக பார்த்திங்கன்னா கீழே போயிட்டுருக்கா. அவன் கண்ணா பின்னான்னு திட்டுறான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவனோட இதுக்காக நீ போய் இருக்க, இது சேஃபே கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது அப்படி இப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லி புரிய வச்சிட்ருக்கா. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேடியம் நம்மளுக்கு முக்கியம் தானே அப்படின்னு. பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு,
நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்ற. நான் வந்து சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நான் ரொம்பவே லேட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு இவன் ஏதோ லவ்வை கன்ஃபஸ் பண்ணுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேய் விட்றா, ஹீரோ பார்த்தானா பெரிய விஷயம் ஆயிரும் அப்படி இப்படின்ட்டு கத்த. கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்தாரான். ஆனால் ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்கான், இவங்க 2 பேரும் எக்ஸ்ன்னு தானே நினச்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை வந்து இவன் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹக் பண்ணுற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதனால டக்குன்னு வந்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ போய் எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அண்ணங்காரனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ 2 பேர் உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ தானே இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எழுதிட்டுருக்க அப்படின்னு. ஆமாம், நான் உன்னை பற்றி ஆர்டிக்கல் எழுத தான் செய்வேன், வேணும்னா நீ என்னை ஃபயர் பண்ணு. நான் எப்படிப்பா உன்னை ஃபயர் பண்ணுவேன், நீ தானே பெரிய அளவுக்கு எனக்கு காசெல்லாம் சம்பாரித்து கொடுத்துட்ருக்க. ஸோ நீங்கள் என்ன இளவு வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஆஃபீஸில் இந்த கர்மத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் சொல்கிறது என்னென்னு உனக்கு புரியும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். அப்படியே வெளியே வரானா ஹீரோயின் வந்து கேட்குறா என்னாச்சு பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அதெல்லாம் பேசியாச்சு. இதுக்கப்புறமும் அவன் உன்னை ரிப்பீட்டடாக தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லு, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே அப்படின்னு. நைட்டு போல் காட்டுறாங்க, ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வயர் எல்லாத்தையும் அவனோட காலில் வந்துட்டு சுற்றி விட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கா ஜன்னல் பக்கமாக. இந்த இடிதாங்கிலாம் சொல்லுவாங்கல்ல, இடியை வந்துட்டு அப்படியே இழுக்கும்ல அந்த கம்பியை தான் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோக்கு என்ன ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு கண் முழிச்சு பார்க்குறான். என்னடி பண்ணிகிட்ருக்க, என்னை கொலகொலை பண்ண போறியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த இடிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்னது இடிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா, வந்து இடிச்சேன்னு வச்சுக்கோ பல்லெல்லாம் கீழே விழுந்துரும் அப்படின்னு. இடி வந்து உன்னை தாக்குச்சு அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், நான் இன்டர்நெட்டில் படித்தேன் அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த நேரம் ஒரு இடி வேற இடிக்க இவ பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி ஹீரோ மேலே தவிக்கிறா. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். அவள் பில்லோவை பட்டு கசக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இடினா பயம் போல். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த இன்டர்நெட்லலாம் பார்த்து லூசுத்தனமாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத. உனக்கு அப்படி நாலேஜ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா புக்ஸ் எல்லாம் வாங்கி படி, அதுதான் நல்லது அப்படின்னு. சரிங்க சார், நீங்கள் அறிவுரைலாம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து என் மேலே கோவமாக இல்லை அப்படின்றதே எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. எனக்கு கொஞ்சம் பீதியாக இருக்குது சார், இடினா எனக்கு பயம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தள்ளி போக, இவ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர, அவன் தள்ளி போக, இவ தள்ளி வர, இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மாயாக்காவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அப்போ இந்த பிஏ வேற பின்னாடி வந்து பயமுறுத்துறானா. அட மாடு, ஏன்டா அப்படி பயமுறுத்திட்டு இருக்க, சரி எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேறா, அதான் என்ன பண்ணுறாலும் தெரில, வருத்தமாக இருந்துச்சு வந்தேன் அப்படின்னு. நானும் தான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், என்னை மதிக்கவே மாட்டேற, அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு என்ன கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து முறைக்கிறா. வழியே விடுடா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டுருக்கா. அந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சில பேப்பர்லாம் வச்சு ஸ்டாப்லர் பின் அடிக்க போகிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அது வெடுக்குன்னு பிடுங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் இவளை பார்க்க சொல்லாத அப்படின்னு. அவளும் முழிக்கிறா, ஹீரோயினும் முழிக்கிறா. பின்னடிக்கிறது என்ன ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு. நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறானா. இவ பார்த்தீங்கன்னா பேரஞ்சு மாதிரி நின்றுட்டுருக்கா. அவன் வர வர ரொம்ப ஓவராலாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. போனவே ரிட்டன் வந்து கையை பிடிச்சி வேற இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இதை எல்லாத்தையுமே மாயாக்காவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உன்னை இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த பின்னு கையில் குத்தி ரத்தம் வந்து யார் அந்த வலியை தாங்குறது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. பண்ணுறா நீ என்ன வேணால் பண்ணுடா அப்படின்னு. அந்த நேரம் கரெக்டாக பிஏ உள்ளே வந்துட்டு இருக்கான். சாரிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, ஆனால் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, எது கேர்ள் ஃப்ரெண்டா, யார் அது அப்படின்னு. அதான் மாயா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவள் பேரை கேட்டோன்னேவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவளை மீட் பண்ண முடியாது, அவள் வந்துட்டு கொஞ்சம் வைலண்ட்டான ஒரு கேர்ளு, அவளெல்லாம் நீ மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு கோவம் வருதோ இல்லையா, அங்கே பிஏக்கு வந்துட்டுருக்க. எப்படி என்னோட கேர்ளை பற்றி நீ இப்படி சொல்லுவேன், அவள் எவ்வளோ ஒரு சாஃப்டான எவ்வளோ ஒரு பியூட்டியான கேர்ளு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது, அப்புறம் நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. அவளோட அடியை பற்றி எனக்கு தாண்டா தெரியும், என்னால் இவளை வந்து விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ மட்டும் நீ என் ஆளை ஹீரோயினை மீட் பண்ண விடலை அப்படின்னா
நீ எப்படி அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கின, அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ அப்படியே கண்ணை காட்டுறான், நீ போமா செல்லம் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு கையை விட்டுட்ருக்கான், அவளும் குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. ஸோ மாயாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் கேட்குறாங்க, அடா அடாடா என்னம்மா உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. யார் அவனா? அவன் வர வர பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான், நீ என்னமோ கேரிங்க அது இதுன்னு பேசிகிட்ருக்க அப்படின்னு. அந்த நேரம் பிஏ வேற வந்துட்டுருக்கான், ஏம்மா உன்னை ஹீரோ கூப்பிட்றான் போ அப்படின்ட்டு. ஸோ அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம், நீ என்ன கண்டுக்கவே மாட்றான், நான் ஹீரோன்ட்ட மட்டும் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிற, ஒருவேளை உனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கா. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு. ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா, போடா பைத்தியமே அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆனால் கொஞ்சம் வெக்கப்பட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஏதோ குக் பண்ணிகிட்டு இருக்கா, ஹீரோ செவனேன்னு உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கொதிச்சு மேலெல்லாம் தெரிக்கும்ல, அப்படி இவளுக்கு தெரிக்குது. அந்த வழி பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு தெரியுது, விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். ஏண்டி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கையெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறான். இதெல்லாம் நீ கவனமாக பண்ண மாட்டியா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அட உனக்கு தான்ப்பா நான் சூப்பெல்லாம் வச்சுட்ருக்கேன், பாவம் ரொம்ப பயங்கரமாக ஒர்க்கெல்லாம் பண்ணுறிய அப்படின்னு. இந்த டேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு வாய்க்கில் கொடுக்குறா. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றான், ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. இவனும் அதே கரண்டியில் டேஸ்ட் பண்ண போக, ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீலாம் பொண்ணு தானா, நான் வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணல, நீ கழுவிட்டாவது அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ஏன் உனக்கு ஏதாவது அலர்ஜி சொரியாசிஸ் இந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி நம்மள ஆவியும் சிவனையும் வாங்கிட்டு இருக்குன்னு தெரில, இதில் என்ன தான் யூஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்ன ஒரு விஷயத்தை வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுருக்கு, கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அந்த பீரியட் பெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவளும் வெளியே போயிட்டு பார்த்தா அந்த பிஏ தான் ஒரு பாக்ஸோடு வந்துட்டுருக்கா, இந்த உன்னோடது அப்படின்னு. ஆனால் நான் எதையுமே ஆர்டர் பண்ணலையே, அட புரியுமா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் இருக்குது, அதாவது சயின்ஸை பற்றின புக்ஸு. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, எதாக இருந்தாலும் நீ புக்கை படித்து தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் நாலேஜ் வந்து வளரும், சும்மா இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அதனால் இவன் தான் புக்கெல்லாம் வாங்கி இவளுக்கு கொடுத்துருப்பான் போல், அதாவது பிஏ மூலமாக. அப்படியே மறுநாள் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வணக்கம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இதுங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்களே அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவன் வேற, இவங்க குட் மார்னிங் சொன்னால் அவன் என்னத்தை சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் என்ன இவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் வந்து உட்கார. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எல்லாமே உங்களால தான், உங்களுக்கு தான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா குரூப்பில் ஒரு மெசேஜ் எடுத்து காட்டுது. அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதாவது இந்த கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் மாதத்தில் 3 நாள் வந்து கண்டினியூவஸாக லீவாமா, அதுவும் சேல்ரியோட. ஏன்னா பீரியட்ஸ்லாம் ரொம்பவே பெயினாக இருக்கும், அதனால தான் இந்த முடிவு அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்லையே நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே போய் சொல்லிகிட்டு இருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ், நீங்களும் வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் அடுத்தவங்களோட வழியை ரொம்பவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா நீயும் தான் அடுத்தவங்களோட பெயின் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிற, ஸோ எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.